Dowry Prohibition Act 1961. In the Dowry Prohibition Act 1961, 20th May 1961 இருந்து இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல 10 சட்ட பிரிவுகள் இருக்கிறது. Subsection 1, short title. This act may be called Dowry Prohibition Act 1961. It extends to the whole of India. இப்போல்லாம் except Jammu and Kashmir என்ற வார்த்தையே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பொருந்தும். அமெண்ட்மெண்ட் வந்து விட்டது. இதனுடைய கமென்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா with effect from 26/1961. Section 2. What is the meaning for dowry? Dowry means a property. By means of property, document, movable goods, இவற்றையெல்லாம் கொடுப்பதாக இருந்தாலும் அல்லது பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் கேட்டு பெறுவதாக இருந்தாலும் அல்லது ஒத்துக்கொண்டிருந்தாலும் இவர் டவுரி கொடுக்கிறேன்னு சொல்றாரு, அதை எதிர்பார்த்து நாங்க வாங்கி கொள்ளுகிறோம் என்று சொல்லி ஒத்துக்கொண்டிருந்தாலும் இதையெல்லாம் டவுரி தான். இது நேரடியாக இருக்கலாம் அல்லது மறைமுகமாக இருக்கலாம். இப்ப டவுரினா என்ன? பை மீன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அல்லது டாக்குமெண்டா இருக்கணும், அல்லது ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியா இருக்கலாம். செக்ஷன் 30 ஆஃப் இந்தியன் பீனல் கோட், வேல்யூபிள் செக்யூரிட்டி. ஒரு சொத்தை எழுதி வைக்கிறேன், சொத்து எழுதி கொடுத்தாதான் நான் திருமணத்துக்கு தாலி கட்டுவேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த பொருள் எனக்கு வாங்கி கொடுத்தாதான், இந்த வீட்டை வாங்கி கொடுத்தாதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இந்த கார் வாங்கி கொடுத்தால்தான் நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி மணமகன் தரப்பிலிருந்து ஒரு டிமாண்ட் பண்றது. அது நேரடியாக இருக்கலாம் அல்லது மறைமுகமா இருக்கலாம். அப்ப அந்த டிமாண்டை கொடுப்பதற்கு பிரைடு தரப்பிலிருந்து அஷூரன்ஸ் கொடுப்பது. By one party to give another party, by one parent to give another parent, by third party to give another third party, before or after or at the time of marriage. மூன்று விஷயங்களை சொல்றாங்க. பிஃபோர் திருமணத்திற்கு முன்பாக, ஆர் ஆஃப்டர் திருமணத்திற்கு பிறகு, ஆர் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் திருமணத்தின் பொழுது. மூன்று காலங்களிலும் இது குறிக்கிறது. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இந்த 1986 தான் திருமணத்திற்கு பிறகு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. அதற்கான தீர்ப்பு 2015 வால்யூம் 1 TNLR பேஜ் நம்பர் 263. 2015 வால்யூம் 1 TNLR பேஜ் நம்பர் 263 within brackets Supreme Court. Before marriage or after marriage or at the time of marriage டவுரி கொடுப்பதை பற்றி சொல்றாங்க. இப்ப திருமணத்துக்கு பிறகு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது 2015 வால்யூம் 1 TNLR பேஜ் நம்பர் 263 within brackets Supreme Court. திருமணம் முடிஞ்சிட்ட பிறகு நாங்க டவுரி கேட்டோம், அதனால நாங்க பணம் கேட்டோம், பொருள் கேட்டோம், வேல்யூபிள் செக்யூரிட்டி கேட்டோம், இதெல்லாம் டவுரி கிடையாதுங்க. திருமணத்துக்கு முன்போ திருமணத்தின் பொழுதே கேட்டாதான் அது டவுரி, இல்ல அது டவுரி கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதற்கு உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க, நோ நோ நோ, நீங்க திருமணத்துக்கு பிறகு கேட்டாலும் அது டவுரி தான், which comes under dowry. 2015 வால்யூம் 1 TNLR பேஜ் நம்பர் 263 சுப்ரீம் கோர்ட். அது எது சம்பந்தமாக இருக்கணும்? 1984 இதை கொண்டு ஆட் பண்றாங்க இந்த ஆக்ட்ல.
in connection with marriage 1984 1984 தான் சொல்றாங்க. அந்த டவுரி என்பது எதை சார்ந்து இருக்க வேண்டும்? திருமணத்தை சார்ந்துதான் இருக்க வேண்டும். In the case of Motin Sab, Motin Sab, M-O-T-H-I-N, Motin Sab, S-A-B, A-B வரும் அந்த B. Motin Sab 2013 volume 2 SCC criminal page number 511. இன்றி Motin Sab 2013 volume 2 SCC criminal page number 511. டவுரி என்பது திருமணத்தை ஒட்டி அமைந்திருக்க வேண்டும். திருமணம் சம்பந்தமாக இருக்க வேண்டும். அதுதான் டவுரி. இல்லனா வேற எதுவும் டவுரி கிடையாது. இன்றி Motin Sab 2013 volume 2 SCC criminal page number 511. அடுத்த கேஸ், எது வரதட்சணை என்ற வட்டத்திற்குள் வராது? முஸ்லிம் பர்சனல் லா, ஷரியத் ஆக்ட் இருக்கு. அப்ப ஷரியத் ஆக்ட் படி நீங்க ஒரு பணமோ பொருளோ வேல்யூபிள் செக்யூரிட்டியோ ஏதாவது கொடுக்கும் பட்சத்தில் அது டவுரி என்ற வரையறைக்குள் வராது. திருமணம் என்பது நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் என்பது நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தாலே போதும். ஆனா செக்ஷன் 5 எடுத்து படிச்சு பாருங்க. எண்ட் மேரேஜ் ஆக்ட்ல ஒரு வேலிட் மேரேஜை பற்றி சொல்றாங்க. அந்த ஃபயரை சுற்றி 7 ஸ்டெப்ஸ் வரணும். அந்த ஓமகுண்டம் தீ வைத்து தீ மூட்டிருப்பாங்க. அரச மர பட்டை இலை இதெல்லாம் வச்சு ஒரு புரோகிதர் பிரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஓமகுண்டம் வளர்ப்பாங்க. யாகம் மாதிரி இருக்கும். அந்த கணவன் அந்த பிரைட் க்ரூம் அந்த பிரைடை கையை பிடித்து 7 ஸ்டெப்ஸ் அது வந்தாதான் அந்த திருமணம் வந்து இட் வில் பி கம்ப்ளீட்டட். ஆனா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க திருமணம் என்பது நடந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. திருமணம் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தாலே போதும். அப்ப என்கேஜ்மெண்ட் பண்ணாவே போதும், அது கல்யாணம் தான் அர்த்தம். இப்ப 7 ஸ்டெப்ஸ் வந்து அங்க கம்ப்ளீட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீட் நாட் பி. கோபி செட்டி சுப்பாராவ், KOPPI, கோபி செட்டி சுப்பாராவ், AIR 2009, Supreme Court, page number 2684. கோபி செட்டி சுப்பாராவ், AIR 2009, Supreme Court, page number 2684. அப்ப ஒரு திருமணத்திற்கு 3 நிகழ்வுகள் தேவை. There are 3 occasions related to dowry. One is before the marriage, second is at the time of marriage, and the third is at any time after marriage. But the third occasions may appear to be underlining. In the period la dhaan a crucial words are in connection with the marriage of the said parties. Satvir Singh versus State of Punjab. Satvir Singh versus State of Punjab, 2001, volume 8, SCC, page number 633. Satvir Singh versus State of Punjab, 2001, volume 8, SCC, page number 633. இதே விஷயங்களை இன்னொரு வழக்கிலே சொல்லியிருக்காங்க. ரான்சிங், RAN, ரான்சிங் versus State of Haryana, 2008, volume 4, SCC,
Page number 70. Ran Singh versus State of Haryana, 2008, volume 4, SEC, page number 70. Section 2 பொறுத்தவரை டிஃபைனிங் செக்ஷன் சார். டிஃபைனிங் செக்ஷன்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த டவுரினா என்னன்னு விஷயங்களை சொல்றீங்க. இதுல 2 கேஸ்ல இன்னும் கொஞ்சம் சேர்த்து பார்த்தோம். அமௌண்ட்ஸ் ஆர் டிமாண்டட் ஆஃப்டர் த மேரேஜ், such demands will not fall within the meaning of dowry ன்னு சொன்னாங்க. இந்த கேஸ் ஓவர் ரூல் ஆயிடுச்சு. இப்ப ஓவர் ரூல் ஆஃப்டர் மேரேஜ் கேட்டாலும் அது டவுரி தான் சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். எனிதிங் given after the marriage would be dowry. It was agreed or promised. இந்த 2 வார்த்தை தான் மிக முக்கியம். agreed ஒப்புக்கொள்ளப்பட்டது, or promised உறுதியளிக்கப்பட்டது, to be given கொடுக்கப்படுவதாக, as consideration of marriage. நான் ஒத்துக்கிறேங்க அல்லது உறுதியா சொல்றேன், உறுதிமொழி கொடுக்கறேங்க, கண்டிப்பா நான் திருமணத்தின் பொழுது உங்களுக்கு நான் டவுரி கொடுக்கறேன்னு சொன்னா அது கன்சிடரேஷன் ஆஃப் மேரேஜ். இந்தர் சைன் வெர்சஸ் ஸ்டேட், 1981 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 116. இந்தர் சைன், SAIN, இந்தர் சைன் வெர்சஸ் ஸ்டேட், 1981 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 116. சரிங்க, டவுரின்னு கொடுக்குறீங்க, கொடுத்த டவுரி திரும்ப பெற முடியுமா? அதை யாருக்கு உரிமை இருக்கிறது? அந்த பிரைடுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது, மணமகளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பெட்டிஷன் போடுகின்ற செக்ஷன் 6ல தான் நம்ம பெட்டிஷன் போடுவோம். இந்த மாதிரி என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு நான் இவ்வளவு டவுரி கொடுத்தேன், இத்தனை பவுன் நகை, இத்தனை பவுன் பீரோ கட்டில், சில்வர் ஆர்டிகல்ஸ் அண்ட் வூடன் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் கொடுத்திருக்கேன், இதையெல்லாம் திரும்ப வேணும்னு சொல்லி பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, மனு போடலாம். அல்லது அந்த மனைவியே மனு போடலாம். என்னுடைய பெற்றோர் திருமணத்தின் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட சீதன பொருட்கள் இவ்வளவு இருக்கிறது, என் கணவர் வீட்டில் இருக்கிறது, அவருடைய கஸ்டடியில் இருக்கிறது, அவற்றை என்னிடம் ஒப்படைக்க கடன் கோச்சார் அவர்கள் உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன், எதிரிகள் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க மனு போடுவீங்க. அந்த நேரத்துல மணமகன் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு, கல்யாணத்து பொழுது கொடுத்தது உண்மைதாங்க, ஆனா அது எனக்கு தான் சொந்தம், மணமகனுக்கு தான் சொந்தம், எனக்கு தானே கொடுத்தாங்க டவுரி, அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. டவுரியை பொறுத்தவரை மணமகளுக்கு மட்டுமே அப்சல்யூட் ரைட், she is having absolute right on dowry. அதை கெட் பேக் பண்ண முடியுமா, திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா? கண்டிப்பாக திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். பிரதிபா ராணி வெர்சஸ் சுராஜ்குமார், பிரதிபா ராணி வெர்சஸ் சுராஜ்குமார், AIR 1985 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 628. பிரதிபா ராணி வெர்சஸ் சுராஜ்குமார், AIR 1985 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 628. இத பேஸ் பண்ணி இன்னொரு வழக்கு, ஸ்ரீதரா is the exclusive property of the wife and its entrustment to her in laws amounts to creation of a trust and they are bound to return the same when demand is made by a married woman. The criminal proceedings for its misappropriation against the husband and her in-laws is maintainable. இந்த 2 வழக்குல தெளிவா சொல்லிட்டாங்க. ஸ்ரீதரா ப்ராப்பர்ட்டி என்பது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி, யாருக்கு சொந்தம்? அந்த மனைவிக்கு தான் சொந்தம். அந்த பொருளை எல்லாம் கணவரோ கணவனுடைய உறவினர்களோ அந்த மனைவிக்கு திரும்ப கொடுத்துடணும். கொடுக்காம கணவரோ மாமனாரோ மாமியாரோ அல்லது நாத்தார் மூத்தார் கொழுந்தனார் இவங்க எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரியேஷன். எனவே கிரிமினல் ஆக்ஷன் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் will be initiated against her husband and husband's relative. சோமாதேவி வெர்சஸ் வீணா குமாரி. ஸ்ரீதர ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது, மாமியார் தரமாட்டேன்னு சொல்றாங்க. உடனே இந்த சோமாதேவி அம்மா என்ன பண்றாங்க, கேஸ் போட்டாங்க. அப்ப வீணா குமாரி என்ன சொல்றாங்க, என் மரும திருமணத்தின் பொழுது ஸ்ரீதர ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்தாங்க,
அந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு தான் கொடுத்தாங்க, மணமகனுக்கு கொடுத்தது அது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்றாங்க. அப்ப கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க, ஸ்ரீதரா ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை அந்த ஸ்ரீதரா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்க்ளூசிவ் ரைட் யாருக்கு இருக்குன்னா மணமகளுக்கு தான் இருக்கிறது. அந்த பொருளை நீங்க திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரியேஷன்ல உங்கள் மீது குற்ற வழக்கு தொடுக்கப்பட்டு தண்டிக்கப்படுவீர்கள் சொன்ன பிறகு அதை ஒப்படைச்சிட்டாங்க. சோமாதேவி வெர்சஸ் வீணா குமாரி, VEENA, வீணா குமாரி, 1991, வால்யூம் 2, சிசி கேசஸ். இந்த ஜேர்னல் பேர் வந்து சிசி கேசஸ், பேஜ் நம்பர் 571, விதின் பிராக்கெட்ல பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட். இத்தனை தீர்ப்புகளும் செக்ஷன் 2க்கு மிக முக்கியமான தீர்ப்புகள். Now we are moving on under section 3. section 3ல தான் பெனால்டி சொல்றாங்க சார். பெனால்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி. நீங்க டவுரி கொடுங்க அல்லது டவுரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாவே அது குற்றம். அது டவுரி கொடுப்பதற்கு டவுரி வாங்குவதற்கு யாராவது உறுதுணையாக இருந்தால், அபெட் பண்றாரு உடந்தையாக இருந்தால், அல்லது தூண்டி விட்டால், இன்டிஸ்மெண்ட் பண்றாரு. சொத்து கேளுங்க, நிறைய வசதியா இருக்கு இல்லையா, கேளுங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு என்ன வசதி குறைவே, நல்லா படிச்சிருக்காரு, கவர்மெண்ட் வேலையில இருக்காரு, தாராளமா கேளுங்க. ஒரு பென்ஸ் கார் கேளுங்க, 150 ஏக்கர் நிலம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் தூண்டி விடுவாங்க. சில பேர் இந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருப்பாங்க, டவுரி கேட்பதற்கு, டவுரி வாங்கி கொடுப்பதற்கு. அப்ப அவர்களுக்கான தண்டனை என்ன? நாட் லெஸ் than 5 years. அதோடு மட்டுமின்றி பிளஸ் 15,000, 15,000 வரை ஃபைன் போட முடியும். அல்லது வரதட்சணை தொகை எவ்வளவோ அந்த வரதட்சணை தொகை இதில் இரண்டில் எது அதிகமோ அது. ஐந்து வருடங்களுக்கு குறையாம தண்டனை கொடுக்கணும். 5 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் வேணாலும். பிளஸ் 15,000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. அல்லது வரதட்சணை தொகை எவ்வளவோ அதையும் பாக்குறாங்க. இந்த பனிஷ்மெண்ட்டையும் பார்த்துட்டு வரதட்சணை தொகை எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு பாக்குறாங்க. இது ரெண்டுல எது அதிகமோ அதை கொடுங்க. சில பேர் 100 கோடி ரூபாய் கேட்பாங்க டவுரி, சில பேர் 5 கோடி ரூபாய் கேட்பாங்க, 50 லட்சம் கேட்பாங்க. இப்ப 50 லட்சம் பெருசா அல்லது 5 வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்கறது பெருசான்னு பார்ப்பாங்க. 50 லட்சம் பெருசா இருக்கு, இவரை ஜெயில போட்டு என்ன பிரயோஜனம்? இந்த பணம் கிடைச்சா கூட அந்த மணமகள் வந்து நல்லபடியா வாழ்வாங்க அந்த அம்மா அப்படின்னு நீதிமன்றம் நினைக்கின்ற பொழுது அந்த 50 லட்சம் பணத்தை நீங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் என்ன பண்ணலாம், உத்தரவு போடணும். அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பதிலா இது பணம் வந்துச்சுன்னா அவங்க அதை வச்சுட்டு மறுவாழ்வு, அவங்களுடைய ரிஹாபிலிட்டேஷனுக்கு அது யூஸ் ஆகும். அதை வச்சு அவங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் நினைக்கின்ற பொழுது, நம்புகின்ற காரணம் இருக்கின்ற பொழுது, கருதுகின்ற பொழுது இவற்றில் இரண்டில் எது அதிகமோ அவற்றுக்கு உத்தரவிடலாம். 5 வருஷத்துக்கு குறையாம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், பிளஸ் வந்து 5,000 ரூபாய் ஃபைன். அப்ப வரதட்சணை தொகை அதிகமா இருக்குதுன்னா இது ரெண்டுல எது பார்ப்பாங்க? சென்டென்ஸ் அதிகமா அல்லது டவுரி டிமாண்ட் வந்து அதிகமா இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுல எது அதிகமா அதை கொடுங்கன்னு சொல்றேன். செக்ஷன் 42 போக்சோ ஆக்ட்ல சொன்ன மாதிரி தான் விஷயம். ஐபிஎஸ்ல தண்டனை அதிகமா அல்லது போக்சோல தண்டனை அதிகமா வருதோ, அது 2 ஆக்ட்ல எதுல தண்டனை அதிகமா வருதோ அந்த தண்டனை கொடுங்கன்னு போக்சோ ஆக்ட்ல சொல்லிட்டாங்க. அதே போலதான் செக்ஷன் 3ல இங்க சொல்றாங்க, டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்லயும் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் மற்றும் 15,000 ரூபாய் ஃபைன் போடுறாங்கன்னு சொன்னா, அல்லது வரதட்சணை தொகை இந்த ரெண்டில் எது அதிகமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, எப்பொழுது தண்டனை கிடையாது? அடுத்த கேள்வி. ஒரு கிஃப்டாக இருக்கும் பட்சத்தில் கேஸ் போட முடியுமா? முடியாது. ஆனால் அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப விலை உயர்ந்த கிஃப்டா இருக்கும் பட்சத்தில் அது வந்து டவுரி என்ற வரையறைக்குள் வரும். 1985ல மத்திய அரசு ஒரு விதியை கொண்டு வராங்க. திருமணம் நடக்கின்ற பொழுது மணமகளுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பட்டியல் எழுத வேண்டும். மணமகளும் அதுல வந்து 2 தரப்பின, மணமகனுக்கும் ஒரு பட்டியல், மணமகனுக்கு ஒரு பட்டியல்,
அதுல 2 தரப்பினரும் கையெழுத்து போடணும். இது ரூல்ஸ்லயே சொல்லி இருக்கிறாங்க. ரூல் நம்பர் 2 பிறகு பார்க்க போறோம். அது மட்டுமல்ல, அன்பளிப்பு கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த ரூல்ல. அதுவே ஒரு கஷ்டமாக இருக்கின்ற பொழுது, வழக்கமாக இருக்கின்ற பொழுது வரதட்சணை அது கிடையாது. கிஃப்ட் வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க, அந்த கிஃப்ட் கொடுப்பது காலங்காலமா வழக்கமா இருந்துட்டு வருதுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வரதட்சணை கிடையாது. அப்ப அந்த கிஃப்ட் வந்து அக்செப்ட். சில விஷயங்கள் சட்டம் மேன்மையானதா வழக்கம் மேன்மையானதா என்று சொல்லி பார்த்தால் வழக்கம் தான் மேன்மையானது, உயர்ந்தது. எடுத்துக்காட்டு, இந்து மேரேஜ் ஆக்ட்ல ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, சபிண்டா. அதுல என்ன சொல்றாங்க? அத்தை மகளை திருமணம் செய்யக்கூடாது, அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடாது, மாமன் மகளை திருமணம் செய்யக்கூடாது. அதானே இந்துலா, தடை செய்யப்பட்ட உறவு முறை அதுதானே, ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் அதுதானே. ஆனா நாம என்ன செய்யறோம்? அக்கா மகளையோ மாமன் மகளையோ அல்லது அத்தை மகளையோ நம்ம திருமணம் செய்து கொள்கிறோமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல வந்து இந்து மேரேஜ் ஆக்ட்ல இந்த மாதிரி இருக்கு, அதை மீறி நீங்க கல்யாணம் பண்றீங்களே, இது தப்புன்னு சொல்லி தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. ஏன்னு சொன்னால், if custom permits, no law will come cross, will come to cross. வழக்கம் அனுமதிக்கின்ற பொழுது எந்த ஒரு சட்டமும் குறுக்கீடு செய்ய முடியாது. இங்கே சொல்லப்பட்ட விஷயம் 1900 மத்திய அரசாங்கம் கொண்டு வர விதி இது. அந்த விதியில என்ன சொல்றாங்க? நீங்க அன்பளிப்பு கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுவே இது காலங்காலமா நாங்க அன்பளிப்பு கொடுப்பங்க திருமணத்தின் பொழுது அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். அது டவுரி என்ற வரையறைக்குள் வராது. Under section 4, penalty for demanding dowry. Penalty for demanding dowry. Section 3 கான ஒரு கேஸா எழுதிங்க சார். Mere demand of dowry is punishable. Rajkamal versus State of Rajkamal versus State. It's represented by DSP CBCID Madras. Rajkamal versus State, represented by its DSP CBCID Department, CBCID Madras, 1994, Volume 2, DMC, page number 503, within bracket Madras. Rajkamal versus State of Rajkamal versus State, represented by its DSP CBCID Madras, 1994, Volume 2, DMC, page number 503, within bracket Madras. Sorry, இது section 4 கான judgment இது. Right. Section 4, penalty for demanding dowry, not less than 6 months, but which may extend to 2 years. Plus fine பொறுத்தவரை 10,000. ஆர் ஃபைன் கிடையாது சார், பிளஸ் ஃபைன் தான் வருது எல்லாத்துலயும். 6 மாதங்கள் குறையாமல் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. அதோடு மட்டுமின்றி 10,000 ரூபாய் ஃபைன் போடப்படும். செக்ஷன் 3 பொறுத்தவரை குறைஞ்சது 5 வருஷம், பிளஸ் ஃபைனை பொறுத்தவரை 15,000. ஆனால் செக்ஷன் 4ல சொல்றாங்க குறைந்தது 6 மாசம், அதிகபட்சம் 2 வருஷம். டவுரி நீங்க டிமாண்ட் பண்ணாவே, பெனால்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி, வரதட்சணை கேட்டாவே கொடுத்தாங்க. ஆனா செக்ஷன் 3ல வரதட்சணை கொடுத்தாலும் வரதட்சணை வாங்கினாலும் குற்றம். செக்ஷன் 4ல நீங்க கேட்டாவே குற்றம்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இங்க பாருங்க 6 மாசம் தான் தண்டனை, குறைஞ்சது 6 மாசம், அதிகபட்சம் 2 வருஷம் சிறை தண்டனை, பிளஸ் 10,000 ரூபாய் ஃபைன். இதற்கான கேஸ் லாஸ் தான் ராஜ்கமல் வெர்சஸ் ஸ்டேட், represented by its DSP CBCID Madras, 1994, Volume 2, DMC, page number 503, within bracket Madras. நம்ம ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு. Under section 4 capital A,
அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏல சொல்றாங்க பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். இதுல இந்த செக்ஷன் 4ல இன்னொரு கேஸ் லாஸ் சொல்றாங்க சார். செக்ஷன் 4 ஆஃப் தி டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க. அட் த சேம் டைம் 498A ஐபிசில ஒரு கேஸ் போடுறாங்க. இந்த ரெண்டு கேஸும் போட்டு நடத்தினா இது டபுள் ஜியோ பார்ட்டில வருமானா வராது. இந்த கேஸ் லாஸும் குறிச்சிங்க. 1986 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1510. செக்ஷன் 4ல கேஸ் போட முடியும். அட் த சேம் டைம் செக்ஷன் 498A ஐபிசில கேஸ் போட முடியும். குரூவல்டிலையும் கேஸ் போட முடியும். இது டபுள் ஜியோ பார்ட்டில வராது. not create any situation for double jeopardy. 1986 criminal law journal page number 1510. Now we are moving on under section 4 capital A. Under section 4 capital A of Dowry Prohibition Act says that ban on advertisement. Ban on advertisement. If any person, யார் வேணாலும் இருக்கலாம், ஒரு நபர் ஒரு பெண் சார்பாகவோ ஆண்களால் எந்த மீடியாவிலும் எது மாதிரியான விளம்பரமும் கொடுக்க கூடாது. யாராக இருந்தாலும் சரி, மீடியாவில எந்த ஒரு விளம்பரத்தையும் கொடுக்க. நீங்க என் பெண்ணை என் மகளை அந்த நபருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன், அவருக்கு இவ்வளவு ரூபாய், இத்தனை ஏக்கர், இத்தனை கார், இவ்வளவு விலை வந்த கார் நாங்க டவுரியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் விளம்பரம் செய்யக்கூடாது. பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு நபர் ஒரு பெண் சார்பாகவும் ஆண்களால் எந்த மீடியாவிலும் எது மாதிரியான விளம்பரமும் கொடுக்க கூடாது. கொடுத்தால் தண்டனை. ஆஃபர்ஸ் த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட் இன் எனி நியூஸ் பேப்பர், பீரியாடிக்கல், ஜர்னல் or through any other media, any share in his property or of any money or both as a share in any business or other interest as consideration for the marriage of his son or daughter for any other relatives. Bile என்ன சொல்றாங்க? Prints or publishes, circulates any advertisement referred to in class A, he shall be punishable with imprisonment for a term which shall not be less than 6 months but which may extend to 5 years. Or with a fine which may be extended to 15,000 rupees, provided that the court may for adequate or special reasons to be recorded in the judgment impose sentence of imprisonment for a term of less than 6 months. இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. நீங்க மீடியால கொடுக்கூடாது, நியூஸ் பேப்பர்ல கொடுக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ கிளாஸ் ஏல சொல்றாங்க, கிளாஸ் பி ல சொல்றாங்க 6 மாசம் உங்களுக்கு குறையாம தண்டனை கொடுப்பாங்க. இது மாதிரி விஷயங்கள் செய்தானா எது மாதிரியான விளம்பரம்? அடுத்த கேள்வி. என்னுடைய மகளை அல்லது என்னுடைய மகனை திருமணம் செய்து கொள்பவருக்கு வீட்டை எழுதி வைக்கிறேன். என் மகனை யார் கல்யாணம் பண்றாங்களோ அந்த பொண்ணுக்கு நான் என் வீட்டை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தக்கூடாது. என் மகளை யார் திருமணம் செய்து கொள்கிறார்களோ அந்த மணமகனுக்கு என்னுடைய வீட்டை எழுதி வைக்கிறேன், எனது நிலத்தை எழுதி வைக்கிறேன், எனக்கு இருக்கக்கூடிய 100 பவுன் நகையை கொடுக்கிறேன், என்னிடம் இருக்கக்கூடிய மெர்சடஸ் பென்ஸ் காரை கொடுக்கிறேன், BMW காரை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளம்பரம் இருக்கக்கூடாது. திருமண தரப்பினர் யாருமே வீடு, நிலம், பொருள், பணம் இவற்றை நான் திருமணத்துக்கு வரதட்சணை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தக்கூடாது. நோ அட்வர்டைஸ்மெண்ட். அப்ப தண்டனை என்ன? நாட் லெஸ் than 6 months but which may extend to 5 years or 15,000 fine. இந்த இடத்துல தான் 6 போட்டிருக்காங்க. அல்லது மற்ற செக்ஷன் 3 செக்ஷன் 4ல பார்த்தா பிளஸ் ஃபைன் தான், ஆனா இங்க ஆர் ஃபைன். செக்ஷன் 5 செக்ஷன் 5 void, செல்லாதது, இல்லாதது. அப்ப நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியுமானா முடியாதது. நோ அக்ரிமெண்ட், void. அக்ரிமெண்ட் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? void. அப்ப நீதிமன்றத்தால் வரதட்சணையாக இவ்வளவு தொகை பெற்றுவிட்டேன், இனி ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தொடுக்க மாட்டேன் என்று எழுதி வாங்கி இருந்தால் அது செல்லாது. ஏனென்று சொன்னால் இதில் 2 விஷயங்களை நாம பார்க்கணும். செக்ஷன் 5 படிக்கின்ற பொழுது
இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 25 நீங்க பார்க்கணும். அங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டும், ஒரு லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் மிக முக்கியமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு லாஃபுல் ஆப்ஜெக்ட், ஒரு lawful consideration. Under section 25 of the Indian Contract Act is clearly says that if there is any agreement, it should be contained a lawful object and a lawful consideration. இது இருந்தாதான் அந்த ஒப்பந்தம் செல்லும். இங்க lawful object எதா இருக்குங்களா? வரதட்சணை கேட்பதே குற்றம், அது lawful consideration கிடையாது. அப்ப இது அக்ரிமெண்டே கிடையாது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க அந்த செக்ஷன் 125 சிஆர்பிசி படிக்கின்ற பொழுது ஒரு மணமகள் கேஸ் போட்டிருக்காங்க, ஒரு மனைவி கேஸ் போட்டிருக்காங்க தன்னுடைய ஹஸ்பண்ட் எழுத்து. நாம அட்வொகேட்டா ஆஜராகிறோம் அந்த ஹஸ்பண்டுக்கு, ரெஸ்பாண்டன்ட்டுக்கு நாம தான் கவுன்சில். அப்ப அந்த மணமகள் கிட்ட நம்ம சொல்றோம், நீங்க வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் வாங்கிடுங்க, இந்தாங்க எழுதி கொடுங்க, இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் நான் வாங்கிட்டேன், இனிமேல் மேற்கொண்டு நான் வந்து கேஸ் போட்டு இவர்கிட்ட என் ஹஸ்பண்ட் கிட்ட எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்க மாட்டேன்னு எழுதி கொடுன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டேன். அதை கோர்ட்லயும் போடுறாங்க, கோர்ட்ல ரெக்கார்ட் ஆகுது. கோர்ட்ல ரெக்கார்ட் ஆன பிறகு சில மாதங்கள் கழித்து, சில வருடங்கள் கழித்து, அதே மனைவி அதே தன்னுடைய கணவர் மீது, கணவருக்கு எதிராக ஜீவனாம்ச கேட்டு வழக்கு போட முடியுமானா தாராளமா போடலாம். ஆனால் அதற்கான கிரவுண்ட்ஸ் சொல்லணும். அதே விஷயத்தான் செக்ஷன் 5 இங்க சொல்றாங்க, டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல. ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, நான் இவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்தேன், நான் இந்த தொகையை நான் பெற்று விட்டேன். ஏ சொல்றாரு இவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்தா அவருக்குன்னு சொல்றாரு. பி அதை பெற்றுக்கொண்டு விட்டார். இத பாருங்க, எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்க பாருங்க. இனிமேல் ஜீவனாம்சம் கிடையாது, ஜீவனாம்சம் எதுவுமே கேட்டு வழக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது எழுதி வாங்கிருந்தீங்கன்னா அது செல்லவே செல்லாது, அது அக்ரிமெண்டே கிடையாது. அப்படி எழுதி வாங்கிய பிறகும் நம்ம மெயின்டெனன்ஸ் சூட் போட முடியும். இந்த செக்ஷன் நம்மளுக்கு பிராக்டிஸ்க்கு நிறைய யூஸ் ஆகும். அண்டர் செக்ஷன் 6 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன். செக்ஷன் 1, 2, 3, 4 கேபிட்டல் ஏ, இந்த 5 துணை பிரிவுகளும் அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 1ல சொல்றாங்க, பெண்ணுக்காக வாங்கப்பட்ட வரதட்சணை பெண்ணிடமே கொடுத்து விட வேண்டும். இதான் மேண்டட்டரி, எக்ஸ்க்ளூசிவ் ரைட். இதுலதான் நம்ம வந்து கோர்ட்ல பேஷன் போடுவோம். சில பெற்றோர் வந்து கோர்ட்ல வந்து நிப்பாங்க நம்ம கிட்ட, என்ன விஷயங்க, இந்த மாதிரி என் மகளை திருமணம் பண்ணி கொடுத்தாங்க இந்த ஊர்ல, அவன் சரியா வச்சுட்டு வாழலங்க, என் பொண்ணு என் வீட்டோட வந்து வந்துட்டான், ஆனா திருமணத்தின் பொழுது என் பெண்ணுக்காக நாங்க இவ்வளோ சில்வர் ஆர்டிகல்ஸ், பிராஸ், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், அது இல்லாம ஊடன் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம், எல்லாமே பைக் வாங்கி கொடுத்துருக்கோம், பணமும் கொடுத்துருக்கோம், எல்லாம் மாப்பிள்ளை கிட்ட தான் இருக்கு, இதை வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. நாம உடனே கிரிமினல் கோர்ட்ல, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 1 படி ஒரு பெட்டிஷனை நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போட்டு எதிர்பார்ட்டிக்கு சம்மன் அனுப்பி எதிர்பார்ட்டிட்டு இருக்கக்கூடிய அத்தனை வரதட்சணை பொருட்களையும் வாங்கிவிட முடியும். பணமாக இருந்தாலும் சரி, தங்க நகை ஆபரணமா இருந்தாலும் சரி, 2 வீலரா இருந்தாலும் சரி, சில்வர், பித்தளை, அண்டா, மர, பீரோ, கட்டில், ஜாமான், ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர், என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். அப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எந்த செக்ஷன்ல கேஸ் போடணும், பெட்டிஷன் போடணும்? அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 1. அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 2ல சொல்றாங்க, எவ்வளவு நாட்களுக்குள் அந்த வரதட்சணை பொருட்களை ரிட்டர்ன் பண்ணணும், மணமகளுக்கிட்ட திருப்பி கொடுக்கணும். பிஃபோர் மேரேஜ் என்று சொன்னால் 3 மாசத்துக்குள்ள கொடுத்தணும். இதுவே அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 2 சப் கிளாஸ் 2ல சொல்றாங்க, அட் த டைம் ஆஃப் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் த மேரேஜ் என்றால் திருமணம் முடிந்து 3 மாதங்களுக்குள். வரதட்சணை பொருளை கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த வரதட்சணை பொருள் யாருக்கிட்ட இருக்கணும்? மணமகள்கிட்ட தான் இருக்கும். பிஃபோர் மேரேஜ்னா 3 மாசத்துக்குள்ள மணமகள்கிட்ட தான் கொடுத்துடணும், திருப்பி கொடுக்கணும்.
ஆஃப்டர் மேரேஜ்னாலும் மணமகள்கிட்ட தான் திருப்பி கொடுத்துடணும். பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 3 மாதம். பிஃபோர் மேரேஜ்னா 3 மாசம், ஆர் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் மேரேஜ். இந்த 2 விஷயத்தை பொறுத்தவரை இந்த திருமணம் முடிந்து அவங்க எப்போ வந்து வரதட்சணை வாங்கியிருக்காங்களோ, வரதட்சணை வாங்கப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள் அந்த வரதட்சணை பொருட்களை, பணங்களை, ஆபரணங்களை மணமகளிடம் கொடுத்து விட வேண்டும். இது மேண்டட்டரி ப்ரொவிஷன். இதுவே அந்த பெண் வந்து ஏன்னா மைனர் கேர்ள் சில நேரங்களில் மேரேஜ் பண்ணிடுறாங்க. மைனர் கேர்ள் மேரேஜ் பண்ணா அது வந்து சட்டப்படி செல்ல தகுந்த திருமணம் தான். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அந்த பெண் மைனராக இருக்கும் பட்சத்தில் 18 வயது நிறைவடைந்து 3 மாதங்களுக்குள் கொடுத்து விட வேண்டும். 17 வயசுல கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு 18 வயசு நிறைவடைந்து 18 வயசு வந்து அவங்க கம்ப்ளீட் ஆயிட்டாங்கன்னா அதுல இருந்து 3 மாசத்துக்குள்ள அந்த மைனர் தெளிஞ்ச பிறகு 3 மாதத்திற்குள்ளாக அந்த வரதட்சணை பொருட்கள் அனைத்தையும் அந்த மணமகளிடம் ஒப்படைக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 இதற்கு பனிஷ்மெண்ட் என்ன? சப்செக்ஷன் 1ல இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. திருமணத்துக்கு முன்பா அல்லது திருமணத்துக்கு பிறகு சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்க? அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 1ல அந்த பெண்ணுக்காக வாங்கப்பட்ட வரதட்சணை எல்லாமே அந்த பெண்ணுக்கு தான் கொடுக்கணும். அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்க? How many days the dowry to be returned to bride? திருமணத்துக்கு முன்பாக டவுரி வாங்கியிருந்தா 3 மாசத்துல அந்த பெண்ணிட்ட கொடுத்தாங்க. திருமணத்தின் பொழுது அல்லது திருமணத்துக்கு பிறகு டவுரி வாங்கியிருந்தா 3 மாசத்துல அந்த பெண்ணுகிட்ட ஒப்படைச்சு. இதுதான் அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 2 சப் கிளாஸ் 2. இதுவே அந்த பெண் வந்து ஒரு மைனரா இருக்கும் பட்சத்தில் மைனர் தெளிஞ்சு 3 மாசத்துக்குள்ள அந்த பொருளை எல்லாம் வரதட்சணை பொருளை எல்லாம் அந்த பெண்ணுகிட்ட ஒப்படைச்சு. அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 இதற்கான தண்டனை நாட் லெஸ் than 6 months 6 மாதத்திற்கு குறையாமல் அப் டு 2 years 2 ஆண்டுகள் வரை, அல்லது நாட் லெஸ் than 5,000 அப் டு 10,000 5000 ரூபாய்க்கு குறையாம 10,000 வரை ஃபைன் பண்ணலாம், அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கலாம். 6 மாதம் குறையாமல் சிறை தண்டனை, அதிகபட்சம் 2 வருஷம் வரலையும். ஃபைனை பொறுத்த வரலையும் 5000 ரூபாய் குறையாம 10,000 வரலையும் ஃபைன் போடலாம், அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இதுதான் அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2. அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க 3 மாதத்திற்கு முன்பு அந்த பெண் இறந்து விட்டால் 3 மாசத்துல கொடுக்கணும்னு சொல்றாங்க. சில நேரங்களில் திருமணமான உடனே அந்த பெண் வந்து இறப்பதற்கு பை நேச்சரா கூட இறந்திருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது குடும்பப்படுத்தி கூட இறந்திருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க இறந்துட்டாங்க. 3 மாதத்திற்கு முன்பு அப்பெண் இறந்து விட்டால் அவருடைய சட்ட வாரிசு ஏதாவது குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட கொடுத்தணும். 3 மாசத்துல குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப அவருடைய இறந்து விட்ட பெண்ணுடைய சட்ட வாரிசு யாருங்க? அப்பா அம்மா, அவங்கதான். அப்ப திருமணம் முடிஞ்சு 7 வருஷத்துக்குள்ள ஒரு சந்தேக மரணம் அடைந்திருக்கும் பட்சத்தில் இந்த திருமண வாழ்க்கையின் பொழுது அவுட் ஆஃப் வெட்லாக்ல பாத்தீங்கன்னா குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகிட்ட அந்த பொருள் எல்லாம் ஒப்படைச்சிடணும். குழந்தையே இல்லை, ஆனா திருமணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு, அது கூட இறந்துட்டாங்க. குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் அந்த பெண்ணுடைய பெற்றோர் யாரோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும் சார். குழந்தை இருந்தா குழந்தைகிட்ட ஒப்படைச்சிருங்க, குழந்தை எல்லாம் யார் வரதட்சணை கொடுத்தாங்களோ அந்த பெண்ணுடைய தகப்பனார் பெற்றோர் யாரோ அவங்க கிட்ட ஒப்படைச்சு. அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3 கேபிட்டல் A செக்ஷன் 6க்கு கீழ் வந்து ஒரு வழக்கு தொடுத்து கோர்ட் வந்து பனிஷ் பண்றாங்க. அப்ப அந்த தண்டனையோடு வரதட்சணை சொத்தையும் திருப்பி கொடுக்க உத்தரவிட வேண்டும். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3 கேபிட்டல் Aல செக்ஷன் 6 படி ஒரு வழக்கு தொடுத்து கோர்ட்டுக்கு வந்து பனிஷ் பண்றாங்க. பனிஷ் பண்ணுகின்ற பொழுது அந்த தண்டனையோடு வரதட்சணை சொத்தையும் திருப்பி கொடுக்க உத்தரவிட வேண்டும். திருப்பி கொடுத்தே அவனுக்கு வேற வழி கிடையாது. அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4
செக்ஷன் 6ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எப்படி இருந்தாலும், செக்ஷன் 6ல் சொல்லப்பட்ட விஷயங்கள் யாவும், அது சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் செக்ஷன் 3 செக்ஷன் 4 வந்து பாதிக்கவே பாதிக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, செக்ஷன் 6ல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செக்ஷன் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அண்டர் செக்ஷன் 3 and 4 வந்து பாதிக்காது. Now we are moving on under section 7. CRPS ல under section 190ல தான் taking cognizance எடுப்பாங்க. under section 190 subsection 1 class A ல சொல்றாங்க other than police caseல taking cognizance எடுப்பது. சட்டத்துல other than police case தான் இருக்கும், பிரைவேட் கம்ப்ளைண்ட் இருக்காது. நம்முடைய வசதிக்காக நம்ம அதை பிரைவேட் கம்ப்ளைண்ட் சொல்றோம். அப்ப பிரைவேட் கம்ப்ளைண்டா இருக்கும் பட்சத்தில் taking cognizance under section 190 subsection 1 class A. அதுவே போலீஸ் கம்ப்ளைண்டா இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி. இதுவே அதர் ஏஜென்சி, போலீஸ் அல்லாத அதர் ஏஜென்சி வந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்கன்னா அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி, அல்லது நீதிமன்றமே அந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்துக்கொண்டு அந்த வழக்கை விசாரணை செய்கின்ற பொழுது டேக்கிங் காக்னிசன்ஸ் அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி. மறக்கவே கூடாது. அப்ப எந்த கோர்ட்டுக்கு விசாரணை அதிகாரம் உண்டு? பெருநகர் நீதித்துறை நடுவர். அடுத்தது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இவங்க தான் டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுக்க முடியும் செக்ஷன் 7 படி. யார் வழக்கு போடலாம்? கோர்ட் வழக்கு, கோர்ட்டே சூமோட்டோ எடுத்துக்கலாம். போலீஸ் ரிப்போர்ட் படி போலீஸ் கேஸும் போடலாம், அல்லது விக்டிம் வந்து அவங்களே பாதிக்கப்பட்டவங்களே வழக்கு போடலாம். ஒரு சங்கம் வழக்கு போடலாம், ஒரு பொதுநல அமைப்பு விக்டிம் சார்பாக வழக்கு போடலாம், விக்டிமுடைய பேரண்ட் அவங்க வழக்கு போடலாம். என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க முடியும்? சிஆர்பிஸ்ல செக்ஷன் 28, 29 படி சொல்லப்பட்டிருக்கிற தண்டனை கொடுக்க முடியும். 28ல எதை பத்தி சொல்றாங்க? செஷன்ஸ் கோர்ட், அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட், ஏஎஸ்ஏ, சிஜேஎம் இவர்களால் வழங்கக்கூடிய தண்டனை. செக்ஷன் 29ல எதை பற்றி பேசுகிறது? ஜேஎம் அவர்களால் வழங்கக்கூடிய தண்டனை. அப்ப செக்ஷன் 29 சிஆர்பிசி எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கூட தண்டனை வழங்கலாம். அண்டர் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, சாப்டர் நம்பர் 36ல் உள்ள கால வரையறை எதுவுமே இங்க பொருந்தாது. அப்ப சாப்டர் நம்பர் 36 எதை பற்றி பேசுகிறது? 467, 468. 467, 468 பார் பை லிமிடேஷன், கால வரையறை தடை பற்றி பேசுகிறது சிஆர்பிசில. அந்த சாப்டர் இதுக்கு பொருந்தாது. 6 மாதம் வரை தண்டிக்கக்கூடிய வழக்காக இருக்கும் பட்சத்தில் 6 மாசம் உள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். 1 வருஷம் வரை தண்டிக்கக்கூடிய வழக்காக இருக்கும் பட்சத்தில் 1 வருஷத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். 3 ஆண்டுகள் வரை தண்டிக்கக்கூடிய வழக்காக இருக்கும் பட்சத்தில் 3 வருடத்திற்குள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். 2 வருடம் வரை தண்டிக்கூடிய வழக்காக இருக்கும் பட்சத்தில் 3 வருடத்திற்குள்ளாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். 3 வருடத்துக்கு மேல் தண்டிக்கூடிய வழக்காக இருக்கும் பட்சத்தில் எப்படி வேணாலும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம். இது ஜெனரலா சொல்லப்பட்ட விஷயம். ஆனா இப்போ உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. வழக்கு போட்டீங்கன்னா உடனடியா நீங்க சார்ஜ் ஷீட் போட்டுருங்க, 2 மாசத்துல அந்த வேலையை பாத்துருங்கன்னு சொல்றாங்க. அததான் இங்க சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, சாப்டர் நம்பர் 36 இதற்கு பொருந்தாது, காலவரையே இதுக்கு பொருந்தாது, எப்ப வேணாலும் கேஸ் கொடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 8 இது வந்து ஒரு காக்னிசபிள் தான். இது வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தகுதி உள்ளதுதான். இது கொல் தகவு செய்ய முடியும், விசாரணை எடுத்துக்கொண்டு அந்த வழக்கை விசாரிக்க முடியும். விசாரணை கொள்ளத்தக்க ஒரு வழக்கு என்ற அர்த்தம் காக்னிசபிள். இது காக்னிசபிள். அது மட்டுமல்ல, இது பெயிலபிள் அஃபென்ஸ். ஆனால் நான் காம்பவுண்டபிள். காக்னிசபிள், பெயிலபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள். Under section 8 capital A, burden of proof, இதை நிரூபிக்கும் சுமை யாரிடம் இருக்கிறது? செக்ஷன் 3 செக்ஷன் 4 படி வழக்கு தொடுக்கப்பட்டால் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 101 படி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அந்த புகார்தாரர் தான் நிரூபிக்கணும். செக்ஷன் 3லயும் செக்ஷன் 4லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அண்டர் செக்ஷன் 8B டவுரி ப்ராஹிபிஷன் ஆபீசர் இருக்காரு.
அந்த டிபிஓ யார் நியமிப்பதுன்னா மாநில அரசு. டவுரி ப்ராஹிபிஷன் ஆபீசரை நியமனம் செய்வது அந்த மாநில அரசு. எத்தனை பகுதிக்கு ஒரு டவுரி ப்ராஹிபிஷன் ஆபீசர் இருக்கலாம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரமும் மாநில அரசுக்கு தான் இருக்குது. சில நேரங்கள்ல 2 மாவட்டம் சேர்த்து ஒரு டிபிஓ போட்டிருப்பாங்க, இல்ல 3 மாவட்டத்துக்கு சேர்த்து, 2 மாநிலம் தவறா சொல்லிட்டேன், 2 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு டிபிஓ போட்டிருக்கலாம், அல்லது 3 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு டிபிஓ போட்டிருக்கலாம். அதெல்லாம் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரம். அந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆபீசருக்கு உள்ள அதிகாரம் என்ன? இந்த சட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என கவனிக்கின்ற பொறுப்பு. வரதட்சணை கொடுமையினை தடுத்து நிறுத்துதல், அதான் அவங்களுடைய வேலை. குற்றம் நடந்துவிட்டால் அதற்கான சட்ட விவரங்களை சேகரித்தல். இப்ப மாநில அட்வொகேட் செய்கிற இதர பணிகளை இவர் செய்யணும். மாநில அரசு நினைத்தால் போலீஸுக்குள்ள பவரை இந்த டிபிஓக்கு கொடுக்க முடியும், டவுரி ப்ராஹிபிஷன் ஆபீசருக்கு கொடுக்கலாம். மாநில அரசு நினைத்தால் போலீஸ் பவரை கொடுக்கலாம். போலீஸ் பவர் கொடுத்துட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்றக்கூடிய அதிகாரம் வந்துடும். இப்ப அட்வைசரி போர்டு இருக்கு. டிபிஓக்கு உதவி செய்வதற்கு அல்லது ஆலோசனை வழங்குவதற்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அட்வைசரி குழுக்களை அமைக்கலாம், ஆலோசனை குழுக்களை அமைக்கலாம். அந்த குழுவில் 5க்கு மேற்படாத சமூக சேவகர் இருக்க வேண்டும். 5 பேர் இருக்கணும். அதுல 2 பேர் கண்டிப்பா பெண்கள் இருந்தே ஆகணும். இது மேண்டட்டரி. அந்த அட்வைசரி போர்டுல 5 பேர் இருப்பாங்க. 5 பேர் சோசியல் ஆக்டிவிஸ்டா இருப்பாங்க. அதுல 2 பேர் கண்டிப்பா பெண்கள் இருக்க வேண்டும். செக்ஷன் நம்பர் 9, ரூல் மேக்கிங் பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த செக்ஷன் 9 கீழான அதிகாரத்தின்படி அடிப்படையில் மெயின்டெனன்ஸ் இருக்கிறது. அந்த மெயின்டெனன்ஸை பொறுத்தவரை அப்ப லிஸ்ட் ஆஃப் பிரசன்ட் இருக்கும். யாருக்கிட்ட? அவங்க கிட்ட கொடுக்கணும், பிரைடு கிட்ட கொடுக்கணும். பிரைடு கிட்ட ஒண்ணு இருக்கும், பிரைட் க்ரூம் கிட்ட ஒண்ணு இருக்கும். இந்த ரூல் தான் 1985 வந்தது. திருமணத்தின் பொழுது 2 தரப்புல என்ன பண்ணணும், லிஸ்ட் எழுதணும். மணமகள் வீட்டில் சார்பாக இந்தந்த பொருட்கள் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது, இந்த தேதி மாசம் வருஷம் இத்தனை மணிக்கு அப்படின்ற ஃபுல் டீடைல் எழுதிட்டு எந்தெந்த பொருள் கரெக்டா எழுதிட்டே வரணும். வரிசை கரெக்டா இருக்கணும் சார். அந்த லிஸ்ட் 2 தரப்புக்கும் மணமகன் கையெழுத்து வாங்குவாங்க. மணமகன் சார்பில் இருக்கக்கூடிய அவங்க ரிலேட்டிவ் கிட்ட, பேரண்ட் கிட்ட கையெழுத்து வாங்கணும். ஊர் பஞ்சாயத்து கிட்ட கையெழுத்து. அதே போல மணமகன் கையெழுத்து வாங்கணும். மணமகளுடைய அப்பா அம்மா பேரண்ட் கிட்ட கையெழுத்து வாங்கணும். ஊர் முக்கியஸ்தர் பஞ்சாயத்தார் நாட்டாம இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கையெழுத்து. இந்த லிஸ்ட், அந்த லிஸ்ட் வச்சுதான் நீங்க கேஸ் போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா மறுக்க முடியாது இல்லைங்களா? அந்த லிஸ்ட்டை காட்டலாம். இதை பாருங்க, திருமணத்தின் பொழுது நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க, இவ்வளவு சொத்து வரதட்சணை வாங்கிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க இல்லைன்னு சொன்னா ஏற்க முடியாது. பொருளை வச்சு அவனு சொல்லி கோர்ட்டு கண்டிப்பா சொல்லும். அப்ப இந்த பட்டியல்கள் எல்லாம் தயாரிக்கணும். இது 1985 இந்த ரூல் கொண்டு வர்றாங்க. இந்த ரூல் 2ல தான் இந்த பட்டியல் தயாரிக்க வேண்டும். அந்த பட்டியல்ல மணமகனுக்கும் பரிசு மணமகள் தரப்பு எழுத வேண்டும். அதை போலவே மணமகன் கொடுக்கும் பரிசு மணமகள் தரப்பு எழுத வேண்டும். இது எப்படி இருக்கணும்? எழுத்துப்பூர்வமாகத்தான் இருக்கணும், வாய் வழி இருக்கக்கூடாது. அதுல என்னென்ன அன்பளிப்புகள் யார் யாரால் கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, திருமணத்தின் பொழுதுதான் இதை எழுதுறாங்க. அதுல பிரைடு கையெழுத்து போடணும், பிரைட் க்ரூம் கையெழுத்து போடணும், அவருடைய பர்த் சைடு ரிலேட்டிவ்ஸ் கையெழுத்து போடணும், கண்டிப்பா சைன் வாங்கணும். சரிங்க. இந்த நேரத்துல தொழில் செய்யணும், எனக்கு பணம் வேணும்னு கேட்கிறாரு. தொழில் செய்ய வேண்டும், எனக்கு பணம் வேணும்னு கேட்கிறாரு. ஒரு கேஸ் லாஸ் ஒண்ணு குறிச்சிங்க சார். செக்ஷன் 4 செக்ஷன் 6 டவுரி ப்ராஹிபிஷன் ஆர் இந்த ஆக்ட்ல காம்பவுண்டபிள் அத சொல்ல இருக்காங்க. செக்ஷன் 4 செக்ஷன் 6 காம்பவுண்டபிள். 1988 வால்யூம் 2 REC ரெக் கிரிமினல் ரிப்போர்ட், ரெக் கிரிமினல் ரிப்போர்ட், பேஜ் நம்பர் 393. Section 4 and 6 of the Dowry Prohibition Act are compoundable. 1988 volume 2 REC Rec Criminal Report page number 393. Okay.
இப்ப தொழில் செய்ய பணம் வேண்டும், அதை எனக்கு நீங்க வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவர் வந்து மனைவி கிட்ட கேட்கிறார். இப்ப கணவர் வந்து மனைவி கிட்ட கேட்கிறாருன்னு சொன்னா அது டவுரி டிமாண்டா? இது ஒரு கேள்வி. தொழில் செய்ய பிசினஸ் பண்றது பணம் வேணும்னு கேட்கிறாரு, அது வந்து டவுரி டிமாண்ட் கிடையாது. இதை சொன்ன வழக்கு விபின் ஜெய்ஸ்வான், விபின் ஜெய்ஸ்வான், VIBIN, AB வருது பாரு அந்த பி, விபின் ஜெய்ஸ்வான், JAISWAN, விபின் ஜெய்ஸ்வான் 2013 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 146, சுப்ரீம் கோர்ட். இந்த வழக்குல சொல்றாங்க தொழில் செய்ய பிசினஸ் பண்ண பணம் கேட்டாரு, அது வரதட்சணை கொடுமைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் தொழில் செய்ய பணம் கேட்பது என்பது வரதட்சணை என்ற வரையறைக்குள் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. விபின் ஜெய்ஸ்வான் 2013 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 146, வித்தின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி நான் கடன் வாங்கி இருக்கிறேன், அதனால கொஞ்சம் பணம் ஏதாவது வாங்கி கொடுங்க, கடனை திருப்பி அடைக்கணும், கல்யாணத்துக்காக கடன் வாங்கிட்டேன், பிசினஸ்க்காக கடன் வாங்கிட்டேன், அதை திருப்பி அடைக்கணும், அதுக்கு பணம் வாங்கிட்டோம்னு சொல்லி ஒய்ஃப் கிட்ட கேட்கிறாரு. அது டவுரில வருமானா? வராது. 2014 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 228, 2014 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 228, in the case of செந்தில் ராஜன். செந்தில் ராஜன் வழக்கில் தான் சொல்றாங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும், அதுக்காக போயிட்டு உங்க வீட்டுல போயிட்டு பணம் வாங்கிட்டோம்னு சொல்லி மனைவி கிட்ட கேட்டார். இது வந்து வரதட்சணை கொடுமை பண்றான்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. ஆனா இதை விசாரிச்ச நீதிமன்றம் அது வரதட்சணையே கிடையாது. செந்தில் ராஜன் 2014 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 228. அதே போல நிலத்துக்கு வயலுக்கு வந்து உரம் வாங்கணும், உரம் வாங்கி போறதுக்கு பணம் வேணும், நீ போயிட்டு உங்க அப்பா அம்மா வீட்டை போயிட்டு பணம் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. அது டவுரியா? டவுரி கிடையாது. 2007 வால்யூம் 9 SCC, பேஜ் நம்பர் 721, வயலுக்கு உரம் வாங்குறதுக்கு பணம் கேட்கிறாரு, அதை போயிட்டு வாங்கிட்டு வராங்க. அப்ப அது டவுரி கொடுமைன்னு சொல்றாங்க, அது டவுரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் இதெல்லாம் நியாயமா பார்த்தா டவுரி தான். இருந்தாலும் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. 2007 வால்யூம் 9 SCC, பேஜ் நம்பர் 721. இது ஓவர் ரூல் ஆகுது எப்ப பாருங்க, ராஜேந்தர் சிங் வழக்குல ஓவர் ரூல் ஆகுது. 2015 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 132. எது வரதட்சணையா இருக்கும் என்பதற்கான வரையறை இந்த செய்திகள் எல்லாம் அந்த ரிப்போர்ட்ல இருக்கணும் சார். வரதட்சணை எப்ப கேட்டாங்க, எங்க கேட்டாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில வரதட்சணை கேட்டாங்க, எது வரதட்சணையாக அமையும், இதெல்லாம் அந்த ரிப்போர்ட்ல இருக்கணும். இதை சொன்ன வழக்கு பெரியசாமி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் பெரியசாமி அண்ட் அதர்ஸ் 2013 வால்யூம் 2 லா வீக்லி கிரிமினல், பேஜ் நம்பர் 510. பெரியசாமி அண்ட் அதர்ஸ் 2013 வால்யூம் 2 லா வீக்லி கிரிமினல், பேஜ் நம்பர் 510, வித்தின் பிராக்கெட்ல மெட்ராஸ். இந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் பார்க்கணும். எப்பொழுது வரதட்சணை கேட்கப்பட்டது, எங்கே கேட்கப்பட்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலை வரதட்சணை கேட்கப்பட்டது, எது வரதட்சணையாக இருக்கும் என்பதற்கான வரையறை, இதெல்லாம் அந்த ரிப்போர்ட்ல இருந்தாதான் அது மேட் அவுட் ஆகும். பெரியசாமி அண்ட் அதர்ஸ் 2013 வால்யூம் 2 லா வீக்லி கிரிமினல், பேஜ் நம்பர் 510, மெட்ராஸ். அன்லாஃபுல் டிமாண்ட், டவுரி டிமாண்ட். அன்லாஃபுல் டிமாண்ட் என்பது 498A IPC. டவுரி டிமாண்ட் என்பது இன் கனெக்ஷன் வித் மேரேஜ். இது ரெண்டுக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். அன்லாஃபுல் டிமாண்ட் என்பது 498A IPC cruelty. டவுரி டிமாண்ட் என்பது இன் கனெக்ஷன் வித் மேரேஜ். இதை சொன்ன வழக்கு in the case of Movinson, MOVIN, Movinson, SON, Movinson 2013 volume 2 SCC criminal, page number 511. Movinson 2013 volume 2 SCC criminal, page number 511.
அக்யூஸ்டுகளை வந்து கண்ணா பின்னான்னு எழுதாதீங்க சார். இந்த மாதிரி கேஸ்ல ஏகப்பட்ட அக்யூஸ்ல கொண்டு வந்து சேர்க்காதீங்க. டவுரி ஆக்ட்ல வந்து நீங்க கேஸ் போடுறீங்கன்னா நிறைய அக்யூஸ்ல கொண்டு வந்து சேர்க்காதீங்க. அதை சொன்ன வழக்கு மஞ்சுநாத், இந்த கேஸ் ஆஃப் மஞ்சுநாத் 2013 வால்யூம் 2 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 154 மெட்ராஸ். 2013 வால்யூம் 2 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 154 மெட்ராஸ். அடுத்தது புலி வருது கேஸ் தான் இது. புலி வருதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி கேஸ். வரதட்சணை நடக்கும்போது தவறாக சொன்னால் சுஷில்குமார் சர்மா SARMA 2005 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 1473. சுஷில்குமார் சர்மா, இந்த கேஸ் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது புலி வருது கேஸ் தான். நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க புலி வருதுன்னு சொல்லுவாங்க, ஏமாத்துற மாதிரி இருக்கும். சுஷில்குமார் சர்மா 2005 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 1473. ரூல் நம்பர் 2 இருக்கு பாருங்க, அதுதான் லிஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் கையெழுத்து போடணும், மணமகள் கையெழுத்து போடணும், மணமகன் தரப்புல இருக்கக்கூடிய பேரண்ட் கையெழுத்து போடணும், ஊர் நாட்டாம முக்கியஸ்தர்கள் கையெழுத்து போடணும். அதே போல மணமகள் தரப்புல இருக்கக்கூடிய பேரண்ட், மணமகன், ஊர் தரப்புல இருக்கக்கூடிய நாட்டாம பேரண்ட் இவங்க எல்லாம் கையெழுத்து போடணும். அந்த ரூலுக்கான கேஸ் இது. ரூல் நம்பர் 2 மீரா சிங் 2007 வால்யூம் 1 DML பேஜ் நம்பர் 545 டெல்லி. பிரசன்ட் லிஸ்ட் வேண்டும். திருமணத்தின் பொழுது இந்த பொருள் நாங்க வரதட்சணையா செஞ்சேன்னு சொல்லிட்டு லிஸ்ட் வேணும். அதை சொன்ன வழக்கு தான் மீரா சிங் 2007 வால்யூம் 1 DML பேஜ் நம்பர் 545 டெல்லி. லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் நிறைய இருக்கு சார். அந்த ஜட்ஜ்மெண்ட் அடுத்த செஷன்ல உங்களுக்கு சொல்றேன். இன்னும் ஒரு கேஸ் லாஸ் குறிச்சிங்க. செக்ஷன் 8A இருக்கு பாருங்க, burden of proof, அதுக்கான கேஸ் லாஸ். Then the entire burden is on the accused to show and prove that he has not committed the offense under the sections mentioned. Hari Kumar versus State of Karnataka. Accused தலையில் தான் இருக்கு. செக்ஷன் 8A வை பொறுத்தவரை accused தான் ப்ரூவ் பண்ணணும். ஆனா செக்ஷன் 3 செக்ஷன் 4 பொறுத்தவரை கேஸ் போடுறாங்கன்னா யார் கேஸ் போட்டாங்களோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். ஆனா செக்ஷன் 8A இருக்கு பாருங்க, burden of proof, அதை பொறுத்தவரை செக்ஷன் 3 and 4 பாத்தீங்கன்னா யார் மனு போடுறாங்களோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். செக்ஷன் 3 and 4 தவிர்த்து மற்றதுக்கு கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா அக்யூஸ்ட் தான் அதை வந்து நிரூபிக்கணும். ஹரிகுமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1994 வால்யூம் 1 DMC பேஜ் நம்பர் 356 வித்தின் பிராக்கெட்ல கர்நாடகா ஃபுல் பெஞ்ச் போட்டுங்க. ஹரிகுமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1994 வால்யூம் 1 DMC பேஜ் நம்பர் 356 கர்நாடகா ஃபுல் பெஞ்ச்.